எனது சமஸ்காரம். just as the father's sanskars are of constant generosity, தந்தையினது of the சமஸ்காரமானது benefactor, சதா பரந்த selfless, உள்ளமுடையதாகவும் நன்மை merciful, நன்மை and of புரிவதாகவும் uplifting efforts, சுயநலமற்றதாகவும் இரக்க in the உள்ளம் same way, கொண்டதாகவும் you பரோபகாரம் children should செய்யும் have சமஸ்காரம் the same ஆகவும் இருக்கின்றது. sanskars. அதேபோல் Always குழந்தைகளாகிய to be உங்களது indubitably சமஸ்காரமும் இருக்க வேண்டும். facing one direction, சதா உங்களுடைய loving, ஒற்றுமை, cooperative, அன்பு, and in harmony சகயோகி in ஆகிய your சமஸ்காரங்கள் sanskars ஒத்துப்போக வைத்தல் is இதுவே greatness. மகான் தன்மை ஆகும். Let there not be any conflict சமஸ்காரங்களின் of மோதல் இல்லாமல் sanskars, சதா but சமஸ்காரம் constantly continue ஒத்துப்போகும் to perform ராஸ் the dance நடனமாடிக்கொண்டே of the இருங்கள். harmony of sanskars. To சமஸ்காரங்கள் harmonize ஒத்துப்போதல் sanskars என்றால் means to bring முழுமை நிலை perfection and மற்றும் time நேரத்தை close. அருகாமையில் கொண்டு வருதல் Om என்பதாகும். Shanti. ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. வெல்கம் டு அவ்யக்தி பரிவார். அவ்யக்த பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். Transform the old sanskars இன்றைய and தினம் perform the 2 dance of பழைய harmonizing சமஸ்காரங்களை மாற்றி sanskars. சமஸ்காரங்களை Today's topic, ஒத்துப்போகச் father's செய்கின்ற sanskars. நடனமாடுங்கள். Now we will listen to Mohini இன்றைய Didi. தலைப்பு தந்தையின் சமஸ்காரம். இப்பொழுது மோகினி திதி கூறுவதை கேட்போம். Hello, Om Shanti. ஓம் சாந்தி. Everyone, the joy of எல்லோருக்கும் being a child, right? ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களா? Lot is happening in Shantivan. சந்திவன்ல நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. Couldn't believe what is happening. இங்கே என்ன So நடக்குதுன்னு many உங்களால நம்பவே முடியாது. programs, right? அளவுக்கு அதிகமான ப்ரோக்ராம்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது, நிகழ்ச்சிகள் நடந்து We are கொண்டிருக்கின்றது. expecting இன்று President பிரசிடென்ட் Draupadi Murmu திரௌபதி முர்முரு to வருவதை visit and வர inaugurate இருக்கிறாங்க. Global Summit. குளோபல் To சமிட்டை start ஆரம்பித்து வைப்பதற்காக வருகின்றார்கள். expecting 2000 VIPs and 8,000 2000 other விஐபிகள் வர இருக்கின்றார்கள், எதிர்பார்க்கின்றோம். those who are coming to attend. Lord, many ministers, many நிறைய VIPs, மினிஸ்டர்ஸ், விஐபிக்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள். I mean, this shows that how much service has been done. இது உங்களுக்கு எதை காண்பிக்கின்றது என்றால் எவ்வளவு தூரம் சேவை நடந்திருக்கின்றது என்பதை People just want காட்டுகின்றது. to come. And மக்கள் I think வரவிருக்கின்றார்கள், வர விரும்புகின்றார்கள். today they have around 800 இன்று plus ஒரு other 800க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். security people. Just செக்யூரிட்டி imagine பீப்புள். one life ஒரு வாழ்க்கை, நினைத்து பாருங்கள், இந்த ஒரு and the வாழ்க்கையில protection of one person. ஒருவருக்கான Our Brahma பாதுகாப்பு. Baba never had any security. எங்கட And பிரம்ம பாபாக்கு கூட அந்த அளவு பாதுகாப்பு இருந்ததில்லை அப்படின்றாங்க. 800 பேர் even பாதுகாப்புக்கு there were வந்திருக்கிறார். many who were upset because of purity or principles, and இந்த they don't நேரத்துல நிறைய agree பேர் அப்செட்டா to இருக்கிறாங்க. this அதாவது purity. தூய்மை So they were like தூய்மையை enemies. ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கிறாங்க. But Baba was fearless. ஆனா பாபா Baba knew பயமற்ற I am the நிலையில் இருந்தார். chariot of Shiv Baba. அவருக்கு தெரியும், நான் இந்த When they wanted சிவபாபாவின் that ரதம் land, ஆக இருக்கின்றேன். Shiv Baba told Brahma Baba, you cannot சிவபாபா go out now. You have to சிவபாபா stay பிரம்ம here பாபாக்கு கூறியிருந்தார், நீங்கள் because வெளியில your இனி life is போகக்கூடாது very என்று. valuable. ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு So பெருமதி not to வாய்ந்தது put என்று. it at the risk. அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்க So amazingly, அந்த lot மாதிரியான of ஒரு service இக்கட்டான has நிலையில happened, and then வச்சிருக்க கூடாது, அதனால of வெளியில course, போவேணாம்னு சொல்லியிருந்தார். what is next we will see. அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பார்ப்போம். Nirvay Bhai's point was not just நிர்பே about the பாயினுடைய knowledge, கருத்து but what என்னவென்றால், he thinks அவர் என்ன he நினைக்கின்றாரால், speaks and he does. அவர் என்ன Very நினைக்கின்றாரோ few அதை people in the பேசுகின்றார், world அதனையே செய்கின்றார். are not internally divided personalities.
They think, உள்ளார்ந்தமாக but they speak different. அநேகமானாக்கள் And உள்ள they சிந்திக்கிறது go ஒன்று வெளியில completely பேசுறது different. ஒன்றாக இருக்கும். Kind of split personality. அதை சொல்லுவாங்க ஸ்பிளிட் They say, பர்சனாலிட்டின்னு. oh, this is right, this should be done. But they don't do. இது நடக்கணும், இது Because செய்யப்படணும் for them, ஆனால் they அவங்க அதை செய்ய understand மாட்டாங்க. that being God's child, belonging to unlimited family, having நிர்வேபாய் new spiritual கடவுளின் குழந்தையாக consciousness இருந்து இந்த எல்லையற்ற குடும்பத்தில் should be very இருந்து joyful. As a எல்லையற்ற child, சேவையை செய்திருந்தார். when child newly எப்பொழுதும் born, சந்தோஷமாக doesn't இருப்பவர், have any மகிழ்ச்சியுடனும் problem. புன்முறுவலுடனும் இருப்பவர். The sanskars. அவருடைய சமஸ்காரங்கள் அனைத்தும் கடவுளின் சமஸ்காரங்களாக இருந்தது. So to enjoy that childhood, அந்த மாதிரியான in குழந்தை Brahman life பராயத்தை is very important. அனுபவிப்பதற்கு பிராமண But how வாழ்க்கையில் many of us do that? பிராமண வாழ்க்கை மிக How many of முக்கியமானது. us are joyful இதுல as a எத்தனை பேர் child நீங்க அவ்வளவு and loving to everyone? Like மகிழ்ச்சிகரமான children. குழந்தை பராயத்துல இருக்கிறீங்க அப்படின்ற. So if we really love Brother Nirvan, then look நாங்கள் at the way பிரதர் நிர்பயை he அன்பு says, செய்வோமானால் அவர் எப்படி இருந்திருக்கிறார், எப்படி what செய்திருக்கிறார்னு he பாருங்க. says, what he says and what அவர் he என்ன does are கூறுகின்றார், same. அவர் என்ன பேசுகின்றார், அவர் என்ன We always செய்கின்றார், are like, அனைத்தும் oh, I don't ஒன்றாகவே want that. இருக்கின்றது. My intention ஒன்றுல ஒன்று was இருந்து different and முரண்படுறையில் my உண்டு. words are different. And so it's a very interesting topic. And then we have to think everything is like, reflect on that. நாங்க Mostly we listen and then நினைக்க வேண்டும், எல்லாமே but deeply ரிஃப்ளெக்ட் rooted பண்ண வேண்டும், அதாவது வெளி தெரிய to வேண்டும். help you to bring those sanskars in yourself and in your இந்த interaction. கடவுளின் சமஸ்காரங்கள் உங்களில் வெளிப்பட வேண்டும். அதற்காக Just as the father's sanskars are of தந்தையின் constant சமஸ்காரத்தை போல generosity, உங்களுடைய சமஸ்காரம் இருக்க வேண்டும். அதாவது எப்பொழுதும் பரந்த the உள்ளமுடையவராகவும் sanskars of a benefactor, நன்மை புரிகின்ற சமஸ்காரத்தையும் altruistic, சுயநலமற்ற சமஸ்காரத்தையும் merciful, இரக்கமுள்ள சமஸ்காரத்தையும் and of uplifting others. பரோபகாரம் In the செய்யும் same way, சமஸ்காரமும் you தந்தையினுடையது, children should have. பாபாவினுடையது. அதே போல குழந்தைகளாகிய உங்களோட சமஸ்காரமும் இருக்க வேண்டும். Good to be good with one who is good, right? But to be good with one who is not good is ஒரு called நல்ல சமஸ்காரம் உடையவரோட ஒத்து போறது பெரிய விஷயம் இல்ல. முரண்பாடான not to see அல்லது the weaknesses of a person. பலவீனம் உள்ள Generosity ஒருவரோட ஒத்து to போறதுதான் reflect the qualities of a person. It's a very மகத்துவமான ஒரு different way. விஷயம். Generosity. Always to be சதா உங்களுடைய harmony, சதா உங்களிடையே ஒற்றுமையை கொண்டிருங்கள். facing one direction, ஒருவருடைய loving வழிநடத்தலில் and cooperative, செல்ல வேண்டும். அன்பாகவும் ஒத்துழைப்புடைய சமஸ்காரத்துடனும் இருக்க and in வேண்டும். harmony சமஸ்காரத்தை in your ஒத்துப்போக sanskars வைக்க வேண்டும். is இதுவே greatness. மகான் தன்மை ஆகும். Let there not be any conflict of sanskars. சமஸ்காரங்களின் மோதல் இல்லாமல் சதா We சமஸ்காரங்கள் constantly ஒத்துப்போகும். continue to perform ராஸ் நடனம் the ஆடிக்கொண்டே dance இருங்கள். of harmony of sanskars. To harmonize sanskar means சமஸ்காரங்களை to bring ஒத்துப்போகச் செய்தல் perfection என்றால் and time, முழுமை நிலை மற்றும் நேரத்தை அருகாமையில் கொண்டு வருவதாகும். because silver age is Ram Leela, right? Golden age is ஏனெண்டா Das Leela. வெள்ளி We are யுகம் at confluence ராம் லீலா and அப்படின்வாங்க, that is தங்க golden யுகம். age. So where are we now? Silver age or golden age? அப்ப நாங்க எங்க இருக்கிறோம் இப்ப? Rajoguni சில்வர் or ஏஜா, Satoguni? கோல்டன் ஏஜா, சத்தோகுனியா, Rajo is mixed. ரஜோகுனியா? Every hour mood changes, stage changes, ரஜோகுனியண்டா ஒவ்வொரு that way. மணத்தியாலத்திலையும் எங்களுடைய ம், மனோநிலை And மாறும், Satoguni is தளம்பல் stable, இருக்கும். consistent. சத்தோகுனியண்டா எப்பொழுதும்
So our aim உறுதியாக is at இருக்கின்ற this நிலை. time to become Satopradhan. And when I look at the life of Nirvai Bhai, I thought as if he lived in golden age. நான் நிர்பயபாயை His எப்படி soul, பார்க்குறேன்டா, his அவருடைய body was ஆத்மா settling. தங்க யுகத்தில் While வாழுகின்ற settling, he மாதிரி was இருந்தது. still அவர் craving இங்கே சரீரத்தில் love இருந்தாலும் and relationship, அந்த மாதிரியான affection, கணக்கு இங்கே சரீரத்தோட setting இருந்ததெல்லாம் முடித்து of all அவர் beings ஒரு in the உதாரணமாக விளங்கினார். அதாவது சத்தியுகத்தில் வாழுகின்ற So each one ஆத்மாவாகத்தான் of us இங்கேயும் should விளங்கினார். take aim. அப்ப நாங்க ஒவ்வொருவரும் அதே And when Baba மாதிரியான says, இலக்கை it is வைத்திருக்க through வேண்டும். remembrance that we become Satopradhan. ஆகவே நினைவின் மூலம் நாங்கள் And சத்தோபிரதானாக Satopradhan வேண்டும். sanskars are very selfless. சத்தோபிரதான் Very நிலையில loving எங்களுடைய சமஸ்காரங்கள் சுயநலமற்றதாக and இருக்கும். harmonizing the sanskars. ஒத்திசைக்கின்ற சமஸ்காரங்களை கொண்டிருப்போம். So all these, whatever we learn, இப்போ has நாங்க to be படிச்ச impressed, அவ்வளவும் நாங்க பயிற்சி செய்ய வேண்டும். not only up to thinking or talking, நினைவில் but வச்சிருக்கிறதுக்கு practicing. மாத்திரமல்ல, நாங்கள் அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். Om Shanti. ஓம் சாந்தி. Mm. Om Shanti. Om, Hello. ஓம் சாந்தி. everyone. Om Shanti Avyakti Parivar. ஓம் And சாந்தி so அவ்யக்தி we are பரிவார். like in confluence. Those of us here are about to sleep, and Sister Mohini has just woken up. And நாங்கெல்லாம் so உறங்கி it's a கொண்டிருந்தோம். மோகினி confluence தீதி இப்போ of எங்களை day எழுப்பி and விட்டுருக்குறாங்க. night. And so I was reflecting on this father's sanskara. தந்தையினுடைய And சமஸ்காரத்தை நான் மீட்டு பார்க்கின்றேன். what are the father's sanskaras? தந்தையினுடைய சமஸ்காரங்கள் எவை? Who was closest to the father's sanskaras? யாரு And தந்தையினுடைய I'm thinking சமஸ்காரத்துக்கு of அருகாமையில் Brahma இருக்கின்றார்கள். Baba when நான் Shiv பிரம்ம பாபாவை Baba நினைத்து பார்க்கின்றேன். says, I come ஷிபாபா and I sit next to this one. ஷிபாபா சொல்றார், நான் And இவருக்கு this பக்கத்துல one வந்திருக்கின்றேன் listens என்றார். to me first இவர்தான் என்னிடமிருந்து because முதலில் his ear ஞானத்தை is கேட்கின்றவர். closest. ஏனெனில் இவருடைய காதுகள் மிக அருகாமையில் இருக்கிறது எனக்கு அப்படின்றார். How do you feel that Shiv Baba worked with Brahma Baba to harmonize Shiv Baba's sanskara into the எப்படி soul பிரம்ம of பாபா Brahma Baba? சிவபாபாவினுடைய And சமஸ்காரத்துடன் do ஒத்திசைக்கின்ற you think that சமஸ்காரங்களை Brahma Baba, with his கொண்டிருந்தார்? diary, prepared himself for that level of harmonization? நீங்க நினைக்கிறீங்களா பிரம்ம பாபா தன்னுடைய டைரியில I think ஒத்திசைக்கின்ற that சமஸ்காரங்களை Brahma கொண்டிருந்திருப்பாரா Baba அல்லது recognition மாற்றத்துக்காக of Shiv Baba, ஏதாவது செய்திருப்பாராண்டு? that he is God, he is my father, he is supreme, அவர் எனது accepting தந்தை, all the அவர் என்னுடைய relationships with God. கடவுள், It's a very பரமதந்தை. simple thing. I இது find மிகவும் ஒரு once எளிய you realize I'm விடயம். God's child, நான் அப்பொழுது then தந்தையினுடைய as I கடவுளுடைய was குழந்தை recently என்று உணர்கின்ற realizing பொழுது inheritance from God, அவரிடமிருந்து is ஆஸ்தியை also, பெறுகின்றேன் என்று உணர்கின்ற like, பொழுது when தந்தையினுடைய I talk about சமஸ்காரங்களும் எங்களுக்குள்ளே biological வருகின்றது. father நாங்கள் ஒரு பௌதிக or தந்தையை biological mother, எடுத்துக்கொண்டால் அல்லது பௌதிக தாயை எடுத்துக்கொண்டு children, போமானால் every children, all ஒவ்வொரு children குழந்தையும் take from them in their sanskar. பெற்றோரிடமிருந்து தான் அவர்களுடைய சமஸ்காரத்தை Property is பெறுகின்றார்கள். another thing. Okay, whatever we சொத்து receive, என்றது but வேற real விஷயம். property is sanskar. உண்மையான சொத்து And எது? since I realize சமஸ்காரங்கள். also அதே போல இங்கேயும் it's like என்னுடைய தந்தை so கடவுள் natural அப்படின்னு நான் உணர்கின்ற போது to have God's quality. கடவுளுடைய But as I said தகமைகளை that நாங்கள் Brahma Baba, கொண்டிருக்கின்றோம். then his words, his actions, his அவருடைய but வார்த்தைகள், physically செயல்கள் manifest all the qualities of Shiv Baba. அனைத்துமே And then he சிவபாபாவினுடைய came together தகமைகளை and never ஒத்திருந்தது. conflict. Was ஒருபோதும் அவர் Brahma Baba முரண்பாடுகளுக்கு not only obedient, உட்படவில்லை. அவர் but மிகவும் he possessed பணிவானவராக powers of இருந்தார். Shiv Baba. சிவபாபாவிடமிருந்து Until அனைத்து he took சக்திகளையும் powers, பெற்றிருந்தார். he
was able to inculcate, பாபாவிடமிருந்து cultivate the பெற்ற sanskars of அனைத்து Shiv Baba, which விடயங்களையும் taken very beautifully. கடைந்து make it simple அவற்றை and easy for தனக்குள்ளே us வளர்த்து by கொண்டார் அந்த சமஸ்காரங்களை. thinking that I am God's child நான் and கடவுளினுடைய articulate God's தந்தை என்று sanskars. நினைத்து He கடவுளினுடைய narrated that சமஸ்காரங்களை beautifully. So it was a very powerful அந்த ஆஸ்தியாக அவர் அதை பெற்றுக்கொண்டார். relationship between Bab Dada, Brahma Baba and Shiv Baba. பாப் I like தாதா, it when you அதாவது say that சிவபாபாக்கும் பிரம்ம பாபாவுக்கும் இடையிலான உறவு to முறையை ஆக harmonize these பாப் sanskaras, தாதாவாக அமைந்தது. Brahma Baba recognized Shiv Baba. So for the harmonizing to take place, recognition is important. The second thing you said is that he had relationships with Shiv Baba. So he had all relationships with Shiv Baba. And it seems as though that the பிரம்ம relationship பாபா அனைத்து harmonized உறவு the முறைகளையும் sanskaras. And சிவபாபாவோட thirdly, you said கொண்டிருந்தார். the inheritance that he took from Baba சிவபாபாவிடமிருந்து that அனைத்து harmonized the sanskaras. ஆஸ்திகளையும் Now, சிவபாபாவிடமிருந்து also பிரம்ம பாபா through பெற்றிருந்ததாலேயும் Brahma அவருடைய Baba's சமஸ்காரங்கள் life, Shiv Baba did the three divine acts. This ஒத்திசைக்கப்பட்டன dance அப்படின்னு of சொன்னீங்க. harmonizing sanskara, I think, is the dance of creation, sustenance, and transformation. நான் So, நினைக்கின்றேன் and at the core of the three உருவாக்கப்பட்டது, divine அதாவது acts is கிரியேஷன், generosity. Because without that sanskara of படைப்பு, பாலனை generosity, மற்றும் the dance டிரான்ஸ்ஃபர்மேஷன், cannot take மாற்றி place. அமைப்பு The dance அனைத்தும் of நடந்திருக்கிறது this என்று நான் divine act. நினைக்கின்றேன். So creation must be connected to the ஆகவே recognition படைப்பு Brahma Baba had of Shiv Baba. சிவபாபாவை The relationships அறிந்து must கொண்டது, be அதாவது of the sustenance that Baba gave அறிந்திருந்ததோடு him. அறிந்திருத்தல் And of என்பதோடு course, the தொடர்புபட்டது. கிரியேஷன் transformation would ரெகக்னிஷனோட be, which தொடர்புபட்டது. is the destruction as we call it, but transformation of the inheritance that remained with him after the recognition and the relationships. And so to make it simple for us, how would we understand the dance of creation through these three things you just said, the இந்த மூன்று recognition, the விஷயங்கள்லையும் இருந்து அந்த relationship, ராஸ் and நடனத்தை the எப்படி inheritance? புரிந்து Because கொள்வது அப்படின்னு sometimes we கேட்குறாங்க. find the Trinity, the ஏனெண்டா சில Trimurti, நேரங்கள்ல the திருநெத்தி, divine திருமூர்த்தி, dance of Baba தெய்வீக to நடனம், be something so intellectual and something அதெல்லாம் so சில far நேரத்துல removed புத்தி from the சாதுரியமானது தான் reality of our இருக்குது. lives that we don't connect that to harmonizing அப்ப அந்த our ஒத்திசைக்கின்ற sanskars with Baba. சமஸ்காரங்களின் ஒத்திசைப்பு So I just என்பதை want you எங்களால to புரிந்து கொள்ள reflect முடியல. on that. ஆகவே It's more a அதை பற்றி reflection than a நீங்க question I'm asking. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. See, they were so much together that we call நிறைய them Bab விஷயங்கள் Dada. ஒன்றாக இருக்கின்றது. They were பாப் the mother, தாதாவில் father. தாய் They தந்தை were so much combined. அதிக Also, அளவில் with this thought of ஒன்றிணைந்திருக்கின்றாங்க. not only generosity, பரந்த மனப்பான்மையுடையவராக இருக்கிறதில், நன்மை அளிப்பவராக bringing இருத்தல், benefit to everyone. மற்ற ஒவ்வொருவருக்கும் So this நன்மையை surrender, பெற்றுக் கொடுக்கிறது. even surrender ஆகவே of அவர் intellect and mind, தன்னுடைய not புத்தியையும் only கூட surrender of wealth அர்ப்பணித்திருக்கின்றார். and body, அவர் but சரீரத்தையும் total செல்வத்தையும் surrender, மாத்திரமில்ல, not புத்தி, only health மனம் and அனைத்தையும் but so many were inspired அர்ப்பணித்திருக்கின்றார். to surrender. So we heard that lot of families, நாங்க they came with கேள்விப்பட்டிருக்கிறோம், children, நிறைய they just want to குடும்பங்கள் live together குழந்தைகளோடையும் with Baba வந்திருந்தார்கள், பாபாவோட and join வந்திருந்தார்கள். Baba in this divine task. இந்த தெய்வீக So I பணியில feel அவங்க that எல்லாரும் சேர்ந்து இணைந்திருந்தாங்க. generosity, but also பரந்த I feel மனப்பான்மையோட அவர் benevolence இருந்தது is மாத்திரமில்ல, also அனைவருக்கும் very நன்மை necessary அளிப்பவராகவும் quality, which இருந்தார். involves இவை everyone. மிக அவசியமான So he தகமைகளாக was இருந்தது. able to surrender everything, ஆகவே அவரால் because he அனைத்தையும் knew அர்ப்பணிக்க கூடியதாக இருந்தது. one, because of world benefit. Second, also he realized that his அவருக்காக, path அந்த is ஒருவருக்காகவும் to இந்த become a உலகத்திற்காகவும் நன்மை அளிப்பவராக, நன்மை from child ஏற்படுவதற்காக master to அவர் அப்படி master. அர்ப்பணித்திருந்தார் That தன்னை. is why when he had vision of Vishnu ஆகவேதான் on அவர் a small விஷ்ணுவினுடைய child like காட்சியை Krishna, கண்டபோது he immediately realized that whatever he is doing is not worth and
I have to மேலும் ஒரு கிருஷ்ணரை see that குழந்தையாக பார்த்த the பொழுதும் master of the world. அவர் புரிந்து கொண்டார், And that நான் is இனி why with the வச்சிருக்கிற food of செய்கிற love எந்த ஒரு and விஷயமும் joy, Vishnu அஹ், also is ஒரு a combined form. That பயனற்றது Vishnu and அப்படின்னு the நினைச்சு Lakshmi Avatar, முழுவதையும் அவர் அர்ப்பணித்து விட்டார். they were harmonized in the sanskar, that they are also always shown together as a Vishnu as combined form, அதாவது or லக்ஷ்மி even நாராயணனின் Lakshmi இணைந்த Narayana. ரூபமாக விஷ்ணுவை So காண்பிக்கின்றார்கள். Baba Dada அதுவும் and கூட Lakshmi Narayana. லக்ஷ்மினதும் It will be, நாராயணனதும் and that is why one thing I find that சமஸ்காரங்களின் ஒத்திசைவை காண்பிக்கிறதாக in அமைது. setting example in practical, and then நடைமுறையில immediately உதாரணத்தை when Mama came, உருவாக்குறது and Mama எப்படின்னா, was மம்மா chosen வந்தபோது மம்மாவை to play the part of Saraswati, then Mama சரஸ்வதியினுடைய also பாகத்தை நடிக்குமாறு just said கேட்டபோது yes to Baba உடனடியாக மம்மா without even thinking. ஹாஞ்சி She just அப்படின்னு said yes, சொல்லிட்டாங்க. Baba. Yes, எஸ் பாபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. So that quality of அந்த not மாதிரியான only தகமை, obedience அந்த but மாதிரியான following குவாலிட்டி Brahma Baba மேலும் பிரம்ம accurately பாபா was among கூறுவதை his Mama. மிகச்சரியான முறையில் Then of course Dadi பின்பற்றுபவராக Prakash அவரும் Mani, இருந்திருந்தார். many அதற்கு Dadis பிறகு they தாதி just பிரகாஷ்மணி followed அண்ட் மற்ற Baba அனைத்து and தாதிகளுமே அவ்வாறு பிரம்ம பாபாவை so முழுவதுமாக following பின்பற்றுபவர்களாக properly இருந்தார். also ஆகவே harmonize the sanskars. You know, one is அது so கூட, copy அதாவது thinking அந்த from one, ஆத்மாவை பிரம்ம பாபாவை other is முழுவதுமாக to follow. பின்பற்றுகின்ற தன்மை There are கூட many who like சமஸ்காரங்களின் just ஒத்துசைவு say, oh, I என்றுதான் want கூற to be வேண்டும். like this one, or I want to have something like this one. But that is more like copy. But to follow isn't practical. ஒரு ஆளை போல So நாங்க I think இருக்கணும்னு Brahma நினைக்கிறது Baba கொப்பி followed அடிக்கிற Shiva. மாதிரி. ஆனா அவரை Then Mama பின்பற்றுவது followed, then so many ஒத்துசைக்கிறது. followed, then Dadi Prakash Mani followed. தாதி So I பிரகாஷ்மணி feel that பின்பற்றினார், மேலும் பலர் பின்பற்றினார்கள். it's really when we think about உண்மையில நீங்க that சிந்திச்சு பார்த்தா, inheritance you got, Baba says, in 1 பாபாவிடமிருந்து second ஆஸ்தியை you பெறுகின்றீர்கள், get ஒரு inheritance. வினாடியில் Now ஆஸ்தியை I realize பெறுகின்றீர்கள். what Baba means. That if you நான் இப்ப truly புரிந்து recognize கொள்றேன் பாபா yourself எதனை எவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று. உண்மையில நீங்க as a பாபாவை சரியாக புரிந்து child of கொண்டிருந்தால், God, you got inheritance அறிந்து and கொண்டிருந்தால், you start inheriting, அந்த adopting, செகண்ட்ல இருந்தே inculcating நீங்க everything பாபாவிடமிருந்து God அனைத்து concept. ஆஸ்தியையும் பெற்று I love it so much that I keep repeating, you feel very பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். fortunate அனைத்து பேர்களையும் to be அனைத்து the child ஆஸ்தியை. of God. It's awareness which had been created, அந்த right? விழிப்புணர்வு You were always உருவாக்கப்பட God's வேண்டும். children. எப்பொழுதும் You நான் feel you கடவுளின் are குழந்தை there. என்ற So விழிப்புணர்வில் நாங்கள் இருக்க வேண்டும். recognition of not only Baba but yourself பாபாவை as a மட்டும் child அறிந்திருந்தால் மட்டும் will போதாது, உங்களையும் recognize. நீங்கள் ஒரு குழந்தையாக, I think தந்தையின் it should be குழந்தையாக very அறிந்திருக்க easy. வேண்டும். Everyone thinks I am God's child. I know that ஒவ்வொருவரும் I நான் accept தந்தையின் குழந்தை because என்று anyone, அறிந்திருக்க whatever வேண்டும். they are, just thinking யாராக so இருந்தாலும் and so is Baba's child, no? Baba has ஒவ்வொருவரும் chosen. சிந்திக்க வேண்டும், நான் So தந்தையின் why I have கடவுளின் made குழந்தை, that? You know, I பாபாவின் have குழந்தை. thought of, which now it won't be because we keep realizing what is important. So, yeah, this is a big recognition of அதுதான் self மிகப்பெரிய அறிதல் child of Mama. அல்லது புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்ல வேண்டும். And my final point of அடையாளம் reflection காணுதல். is I know that yesterday we celebrated a 13th day of Nirvabhai. நேற்று And நிர்வேபாயினுடைய 13ஆம் his நாளை transition கொண்டாடி and இருந்தோம். ascension. And of course, now we have to let him go. And he is with the advance party doing his இப்ப next, whatever நிர்வேபாய் he has to do அட்வான்ஸ் for Baba. பார்ட்டியோட His new invention, that's what he இணைந்திருக்கிறார். says. பாபா கூறியது But போல, what do you think நீங்க என்ன is that நினைக்கிறீங்க? sanskara that was ultimately the sanskara that Nirvabhai had and has இறுதியில left நிர்வேபாய் behind in the கொண்டிருந்த legacy? அந்த The சமஸ்காரங்கள் sanskara of son shows father, a sanskara that would அவரிடம் இருந்த சமஸ்காரங்கள் serve to harmonize மகன் the தந்தையை yajna. What do you வெளிப்படுத்துவதாகவும் think is that யக்கியத்துடன் sanskara that ஒத்திசைப்பதாகவும் Nirvabhai இருந்ததை has, பற்றி had, and has left behind? இருந்தது, அவரிடம் இருந்தது, அவர் அதை விட்டு As சென்றது, we அதை பற்றி சொல்லுங்க அப்படின்றாங்க. heard, that நாங்க he கேட்டு saw this மோனிதி Brahman சொல்றாங்க, life as very
பிராமண loving, வாழ்க்கை என்றா valuable, joyful. மிகவும் அன்பான, பெருமதி He மிக்க, didn't see மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. practicing yoga, அவர் அந்த மாதிரி meditation, வாழ்ந்து anything as யோகா, அதாவது artificial or தியானம் very temporary. அனைத்தையும் He பயிற்சி was செய்திருந்தார். that, he was the yogi soul. அவர் ஒரு He was யோகி the ஆத்மாவாக channel. இருந்தார், So from கியானி very ஆத்மாவாக beginning, இருந்தார். I like what he ஆரம்பத்திலிருந்து said. We are children and children should be அவர் joyful, சொல்லுவார், நாங்கள் no குழந்தைகள் problem. So எப்பொழுதும் anything, எங்களுக்கு the பிரச்சனை art ஒன்றும் of இருக்கக்கூடாது, நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க everyone வேணும்னு has சொல்லுவார். அது எனக்கு best in ரொம்ப the life பிடிச்சிருக்கு. because we have to be conqueror, we have to be successful. நாங்கள் But that's எப்பொழுதும் what the வெற்றியாளர்களாக Murli இருக்க said. வேண்டும், அனைத்திலுமிருந்து I வெற்றி like பெற்றவர்களாக இருக்க yesterday when வேண்டும். Baba said in Murli, no concerns. In the sense பாபா of இன்றைக்கு no முரளியில worries. சொன்ன மாதிரி Yesterday I was ஒரு thinking, விதமான கவலைகளும் if we இருக்கக்கூடாது really அப்படின்னு maintain that சொல்றார். state of mind, அந்த மாதிரியான ஒரு then மனநிலையை நாங்கள் definitely we will தொடர்ந்தும் be very பேணுவோமாக happy, இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் So because மகிழ்ச்சியாகவும் he always சந்தோஷமாகவும் இருக்க முடியும். constantly remembered சதா same நினைவில் like வச்சிருங்க, Brahma Baba, பிரம்ம I பாபா am a போல child நீங்க becoming master. நினைவில் இருங்க, நான் ஒரு குழந்தை, நான் And மாஸ்டராக then master போகின்றவன். also needs to be a child. மாஸ்டரும் குழந்தையாக So of வேண்டும். course, love for Baba's task and ஆகவே பாபாவினுடைய love for பணியில people also. அன்புடன் இருக்க வேண்டும். Otherwise, he won't think of global hospital or senior அவருக்கு citizen. நிர்வைபாயும் அப்படி இருந்தபடியாத்தான் இந்த குளோபல் ஹாஸ்பிட்டலை He was like உருவாக்குறதுல எல்லாம் Satan, அவர் அவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார். he will தந்தையின் immediately பணியில அவர் அவ்வளவு find the remedy and say, அன்புடன் செயற்பட்டிருந்தார். one day he was not feeling well, Bridgman, and said, ஒரு நாள் okay, அவர் I'm அவ்வளவு going to Delhi. Why you going to Delhi? நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது Hyderabad is near. We know doctor, just go. அப்ப அவர் So ஒன்னா he was சொன்னார், saying நான் that he டெல்லிக்கு wanted போக போறேன். home and try to help everyone. அப்ப நாங்க சொன்னோம், ஏன் டெல்லிக்கு போறீங்க, அஹமதாபாத்துக்கு One போங்க. meeting, அவருக்கு one of நிறைய the நேரத்தை meeting he வீணாக்க said விருப்பம் was, இல்லை. he feels that there are some sisters, they are old now. They're not able to afford that much expense for operation. So we all should always help. I said, yeah, we all அப்ப are அவர் willing. சொன்னார், அங்க அந்த நிறைய So Baba மாதாஜிஸ் said, இருந்தாங்க, பாபாட anyone comes to me, குழந்தைகளாக I don't even find நிறைய out வயதானவர்கள். if அப்ப they really அவங்களுக்கெல்லாம் want அந்த to pay மாதிரி for சர்ஜரிக்கு surgery. அவங்களால He just செலவழிக்க gets முடியாம there and he இருந்தது. feels, what we call as charitable acts. அப்ப அவர் Or for சொன்னார், soul also very uplifting. ஒவ்வொரு So I ஆத்மாவையும் find அவர் that உயர்த்த this வேண்டும் அப்படின்னு loving யோசிச்சிருந்தார். heart, அவ்வளவுக்கு அன்பான இதயத்தை kindness, கொண்டிருந்தார், கருணை உள்ளத்தை கொண்டிருந்தார், selfless, all these qualities சுயநலமற்ற தன்மையை help, கொண்டிருந்தார். otherwise, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணி this இருந்தார். one I can help, this one I cannot, that's not there. Talk about his kitchen. அவருடைய One of the weaknesses சமையலறை பற்றி நிறைய பேர் me சொல்லுவாங்க. and most of the sisters from India is hot chapati. They can't அநேகமான eat very thick one or ஒரு cold சில one. ஆட்களுக்கு To where to go, it's not easy. மாதாஜிஸுக்கு மெல்மையான Especially சப்பாத்தி India. வேண்டும், But கொஞ்சம் ஹார்டான they சப்பாத்தி will சாப்பிட go மாட்டாங்க. for that help also, they will get it. So need at the time of those souls, if they are fulfilled, யாருக்காவது just தேவை imagine இருக்கின்ற all the பொழுது blessings அந்த in the ஆத்மாக்களின் future. தேவை நிறைவேற்றப்படுகின்ற பொழுது That how to நிறைவேற்றப்பட become வேண்டும். loving and cooperative. அந்த தேவை நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதுக்கான It's a ஆசீர்வாதம் practical உங்களுக்கு example. கிடைக்குது அப்படின்னு அவர் ஒரு நடைமுறை Thank உதாரணமாக you, Sister விளங்கினார். Momini. And I You know, must so many years he was lying in the bed, still listening to people, meeting people, நிறைய giving காலமாக அவர் பெட்டிலேயே very படுத்திருந்தாலும் important example. அவர் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்ற அவர்களுடைய and that is கதையையும் why அவர்களுடைய தேவைகளையும் when நிறைவேற்றி his கொண்டே body இருந்தார். returned, they made the bed on the floor, but they made it into a bed of roses. It was covered with rose petals and gained as நான் பார்த்தேன், marigold. அவருக்கு So இறுதியாக it was as செய்த though he left the bed in அந்த an ordinary way, but கட்டில் he கூட came back and was placed on the bed of roses. And that அவருடைய said, திரும்ப along அவர் in போகும்போது terms of நிலத்துல blessings பெட்டை for people போட்டிருந்தவங்களாம். that Rabbi has ஆனா carried, அவர் திரும்பி because of வரும்போது his generous heart ரோசா and that மலர்களால really நிறைந்த ஒரு kind love கட்டில் that உருவாக்கப்பட்டிருந்ததா. he அதை created in பார்த்தாவா. others that made them trust him. So he was like a pillar in the yagya.
And I think that is what I see as the son shows the father, you know, what you left behind is what touched people's hearts the deepest and the அவர் most எதை விட்டு profound. சென்றாரோ But I must அந்த say, Sister விடயம் Mohini, you're அனைவரினது doing really இதயத்திலும் well. You're so நிலைத்திருக்கின்றது. alert, and it's so early for you. This morning, I was thinking, oh, maybe I should be a little bit compassionate, merciful for Sister Mohini because it's so early. But you're doing extremely காயத்ரி well. பெண் சொல்றாங்க இது So I'm அதிகாலை so happy உங்களுக்கு to see அப்படி you இருந்து doing நீங்க that மிகவும் this well. Both ஃப்ரெஷ்ஷாக of you அலர்ட்டாக being இருக்கிறீங்க. alert so early நான் in the ஆரம்பத்தில் morning. You look very நினைச்சேன் well and உங்களுக்கு அவ்வளோ so கஷ்டம் enjoy the கொடுக்கக்கூடாதுன்னு president இரக்கமாக today இருக்கணும், and நான் give கருணையோடு lots and இருக்கணும், lots of நிறைய love for all கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. of ஆனால் the நீங்கள் foreigners. நான் நினைத்ததுக்கு மாறாக நல்ல Yeah, thank you. And உற்சாகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. morning hours are good for us after Amrit Vela. And தேவி சொல்றாங்க அமிர்த விழாக்கு பிறகு yeah, you know, அதிகாலையில மிகவும் when நல்லா we தான் இருக்கும் serve அப்படின்றாங்க. even people from the town or some poor people, இந்த டவுன்ல இருந்து workers, வார because பீப்புள் we share மக்கள் Brahma மற்றும் Bodhi, சேவைக்கு வாரவங்க whatever little help they needed. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு I think தேவையான it தேவையை lot நாங்க means நிறைவேற்றுகின்ற lot போது in the life when people can get help at the right time. சரியான நேரத்தில் அவங்களுக்கு So தேவையான when விடயம் we கிடைக்கின்ற were பொழுது அது going in this மிகவும் funeral procession, மிகவும் நல்ல ஒரு many விடயமாக இருக்கிறது. crosses, there were town people standing with the garlands and Yeah. flowers. And அப்ப I was நிர்வேபாயின் imagining இறுதி that யாத்திரையின் somebody போது was நிறைய gathered அந்த around that கிராமத்து body. மக்கள் அந்த டவுன்ல They இருக்கிற were மக்கள் saying எல்லாரும் நிறைய மாலையோட whole காத்திருந்தாங்க. market, அந்த முழு business மார்க்கெட்ல people said, we இருந்தவர்களும் அந்த will do பிசினஸ் everything. பீப்புள் So பிசினஸ்ல they had இருக்கிற asked அந்த அளவு பேரும் sunflower, சொன்னாங்களாம் நாங்க எல்லாம் செய்வோம் அவருக்கு அப்படின்ட்டு. caviar, and you know, so I think that it's the feelings of people they express through flowers அவர்களுடைய and உணர்வுகள் அவ்வாறு whatever வெளிப்படுத்தப்பட்டன, they அந்த need. மக்களுடைய உணர்வுகள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. Some get more known and because they reach out to unlimited. But I'm also thinking of Chandraben in Mauritius. They say there was not a little space left for flowers. So many bouquets. மொரீஷியஸ்ல இருந்த சந்திரபேன், அது இவங்களோட சகோதரி தான். அவருடைய இறுதி யாத்திரையின் பொழுதும் அங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு பூ வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லையாம். அந்த அளவுக்கு மக்கள் நன்றி உணர்வு நிறைந்தவர்களாகவும் அவருடைய இறுதி யாத்திரை மிகச்சிறந்த முறையில் நடந்ததாம். 17th of September. And Nirvabhai's left the body on the 19th of September. So, and he who could have been more powerful, but so incognito like Dada Gopal was. So when I was there and I asked the class, how many of you have heard about Dada Gopal? How many of you have met him? 2 people in the class at Shreveport met him. And I met Dada Gopal and I was saying, oh, without கோபால் him, பாய் 14ஆம் தேதி பொடியை சரீரத்தை விட்டிருக்கிறார். 19ஆம் தேதி நிர்வே பாய். They give me flowers. They give me a plant. And the plant was the snake plant, this plant that it gives oxygen. And I said, it's typical. Dada Gopal was very practical. And so this snake plant, this plant, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கே இல்ல, ஆனா it just described the kind of person that he was. So yes, I mean, all of these are auspicious things ஒரு அந்த happening. ஆக்சிஜனை வெளிவிடுற தாவரம் உண்ட கொடுத்திருந்தவங்களாம். அதை அவருடைய வாழ்க்கையும் அதை வெளிப்படுத்துறதா இருக்கு. Lokik and alokik way, these qualities, if we can express, is so good, you know. And when you think of லௌகிகமாகவும் இந்த மாதிரி நீங்க விடயங்களை தொடர்பு படுத்தி பார்க்கின்ற விடயம் ஒரு மிகவும் நல்ல விடயம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய சக்தி மற்றும் அவர்களுடைய அதிகாரம் மற்றும் அவர்கள் மிகவும் அன்பானவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அனைவரையும் மதிப்பளிக்க வேண்டும், அனைவருக்கும் மதிப்பளிக்க வேண்டும். ஓம் சாந்தி. குட் மார்னிங் அண்ட் குட் நைட். தேங்க்யூ பாபா.